Hi friends, welcome to Front End Hub. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ் சரிங்களா. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் சரிங்களா. இது தெரிஞ்சால் மட்டுமே நம்மளால் கோடு எழுதவும் முடியும். யாராச்சும் எழுதியிருந்த கோடு வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். வாட் ஆர் த ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வாட் இஸ் ட்ரூத்தி ஃபால்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு தெரியணும் சரிங்களா. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். தேர் 3 டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குங்க. ஒன்று வந்து அண்டு, இன்னொன்று ஆறு, இன்னொரு நாட்டு. சரி, லாஜிக்கல் அண்டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ 2 சைடுமே ட்ரூவாக இருந்தால் அது வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா. இதே வந்து ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ 2ல் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் அது வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரூன்னு அமிச்சோன்னா அதை வந்து ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபால்ஸுன்னு ஒன்று அமிச்சோன்னா அதை வந்து ட்ரூவாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ்னு இருக்குங்க சரிங்களா. இந்த மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நான் பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் நான் பூலியன் வேல்யூஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவோம்னா, ஜாவாஸ்கிரிப்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம பூலியன் வேல்யூஸ் அனுப்புகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அது வந்து கேல்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறது ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா. அது எதை மூலிமா, ஆப்ரேட்டர் மூலிமா. அந்த ஆப்ரேட்டர் மூலிமா இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் 2 சைடுமே ட்ரூன்னு இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ட்ரூ, இன்னொரு சைடு ஃபால்ஸாக இருந்தால் அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நாட் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ட்ரூங்கிற வேல்யூ வந்து ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணும், ஃபால்ஸாக கொடுத்திங்கன்னா அது ட்ரூன்னு கன்வெர்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து இது பூலியனுக்கு ஓகே சரிங்களா. அதே வந்து பூலியன் இல்லாத வேல்யூஸ் லைக் ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதனால் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அது கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க. பட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்காக இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம், அதனால் ட்ரூங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ இதே வந்து ஃபால்ஸ் ஆர் ஹாயின்னு கொடுத்துருக்கோம், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாயின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ட்ரூ. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து ட்ரூ வந்து டினோட் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரூ இருக்கிறதுனால ஹாய்ங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு சரிங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபால்ஸுன்னு ஒரு பூலியன் வேல்யூ யூஸ் பண்ணிட்டு நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்பர் 1ங்கிறது அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து பூலியனாக கன்வெர்ட் பண்ணி இது வந்து 1ங்கிறது ட்ரூ, அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா 1ங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆர் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் 1, 2 அப்படின்ட்டு ஆர் ஆப்ரேட்டர்னால் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், அது ட்ரூன்னு வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அது 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து ட்ரூ. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் இதோட ஸ்டாப் ஆகி 1ங்கிறது வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது சரிங்களா. இது ஃபால்சி அண்ட் என்னென்ன ஃபால்சி வேல்யூஸ் என்னென்ன ட்ரூத்தி வேல்யூஸுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டுமே உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும் சரிங்களா. இப்போது என்னென்ன ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபால்சி வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்னா அது ஃபால்சி வேல்யூ, 0ன்னு வந்தால் அதுவும் வந்து ஃபால்சி வேல்யூ, -0ன்னு வந்தாலும் அதுவும் வந்து ஃபால்ஸ் வேல்யூ தான். அதே மாதிரி ஆன் அப்படி பிகினிட் 0 அப்படின்னு வந்தாலும் அது வந்து ஃபால்சி வேல்யூ தான். அதே மாதிரி எம்டி ஸ்ட்ரிங் வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்சி வேல்யூ தான். நல் வந்தால் ஃபால்சி வேல்யூ, அன்டிஃபைன்னு வந்தால் ஃபால்சி வேல்யூ, நாட் அ நம்பர்னு வந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்சி வேல்யூஸ்குள்ளே வந்துடும் சரிங்களா. ட்ரூத்தி வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங், இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 0ன்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ட்ரூத்தி வேல்யூ தான். அதே மாதிரி ஒரு பூலியன் வேல்யூவை நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்குள்ளே பாஸ் பண்ணிங்கனாவே அதுவும் வந்து ட்ரூத்தி வேல்யூ தான். அதே மாதிரி ஒரு எம்டி அரேவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூத்தி வேல்யூ தான். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்டி ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ட்ரூத்தி வேல்யூ தான். அதே மாதிரி எம்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரூத்தி வேல்யூ தான் சரிங்களா. ஸோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் சரிங்களா. வாட் இஸ் ட்ரூத்தி வேல்யூ இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் வந்து எது ட்ரூத்தி எது ஃபால்ஸிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்
சரிங்களா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க ஆஸ் எ பிகினர் பார்க்குறவங்களுக்கு என்னென்ன வருங்கிறத நீங்கள் அந்த டேபிள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம கோட் மூலிமா இது எப்படி ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ் நம்ம வந்து இது கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்க்கலாம். சரிங்களா. சரி வாங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கேன். சரிங்களா. இல்லை என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நான் எழுதிக்கிறேன் வாட் இஸ் ஃபால்சி வேல்யூஸ் என்னென்ன, ட்ரூத்தி வேல்யூஸ் எப்படி என்னென்னு. ஓகேங்களா. அது பேஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இஃப் கண்டிஷன்ஸில். சரிங்களா. ஓகே, வேர் equal to falsy falsy வேல்யூஸ் என்னென்னங்கிறது சும்மா ஒரு அறையில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் போடுறேன். இப்போ இந்த ஃபால்சி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபால்ஸு, 0, -0, எம்டி ஸ்ட்ரிங்கு, நல்லு, அன்டிஃபைனு, நாட் அ நம்பர், இது எல்லாமே வந்து ஃபால்சி வேல்யூஸ். சரிங்களா. அதே மாதிரி var equal to truthy ட்ரூத்தியில் என்னென்ன வேல்யூஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஃபால்ஸு, ஸ்ட்ரிங்கில் எம்டி அரே, எம்டி ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன். சரிங்களா. இது எல்லாமே ட்ரூத்தி வேல்யூஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன சின்ன கண்டிஷன் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம var a equal to 0 அப்படின்னு கொடுக்குறோம். சரிங்களா. 0 டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போது வேரியபிள் ஏ வந்து 0வாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. சரிங்களா. இஃப் வேரியபிள் ஏ ஓகேங்களா ஈக்குவல் டு 0 அப்படின்னா console.log equal to the value, else console equal to falsy value. ஓகேங்களா. false falsy value. falsy value. இப்போ இந்த இது கூட எடுத்துடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கன்சோலில் வந்துச்சா அது வந்து ட்ரூத்தி வேல்யூ, இல்லை அப்படின்னா ஃபால்சி வேல்யூ. இப்போ ஏ வந்து 0, இப்போ 0ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா ஆஸ் பர் த இதில் ஃபால்சி அண்ட் ட்ரூத்தி வேல்யூஸில் 0 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. இப்போ நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னால இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்சி இருக்கிறதுனால இது ஏ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோல் இந்த எல் ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா. இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாமா. இந்த கன்சோலில் இங்கே உங்களுக்கு அவுட்புட் தெரியும் பாருங்கள். சேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு ஃபால்சி வேல்யூ அப்படிங்கிறது. நான் சொன்னேன்ல 0ங்கிறது வந்து ஃபால்சி வேல்யூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா. அதே மாதிரி இப்போ வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 0ங்கிறது செக் பண்ணோம். 0 வந்து ட்ரூத்தி வேல்யூ கிடையாது, அதனால் ஃபால்சி வேல்யூ. சரிங்களா. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா கன்சோல் லாக்கில் வந்து ஃபால்சி வேல்யூங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா. இதே வந்து இப்போ இந்த வேரியபிள் வந்து ஏ வேரியபிள் வந்து 1ன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 1 வந்து ட்ரூ ஆயிரும். சரிங்களா. இப்போ அது ட்ரூத்தி வேல்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ஏ ஈக்குவல் டு ட்ரூத்தி வேல்யூ அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. இதே வந்து நான் வந்து ஏ ஈக்குவல் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -0ன்னு கொடுத்தா அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஃபால்சி வேல்யூ தான். ஏன்னா அது ஃபால்சி வேல்யூ, அதனால் ஃபால்சி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கீங்க. அதே மாதிரி தான் நான் நல்லுன்னு கொடுக்குறேன். NULL நல்லுங்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபால்சி ஸ்டேட்மெண்ட். அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு
டேபிள் இந்த ஃபால்சி வேல்யூஸ் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து ஏங்கிறது நான் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். நல்லுங்கிறது ஃபால்சி வேல்யூ, அதனால் திருப்பி ஃபால்சி. அதே மாதிரி தான் நான் அன்டிஃபைனும் வந்து ஃபால்சி வேல்யூஸ் தான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அன்டிஃபைனு கொடுக்குறேன். இப்போ நான் அன்டிஃபைன் கொடுத்தா அன்டிஃபைனும் வந்து ஃபால்சி வேல்யூ தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்சி வேல்யூ தான் பிரிண்டர். அதே மாதிரி நான் எம்டி ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். எம்டி ஸ்ட்ரிங் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்சி வேல்யூ தான். இப்போ என்ன அப்படின்னா நம்ம அதே மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து எம்டினாலும் ஃபால்ஸு. அதே மாதிரி நம்ம பூலியன் வேல்யூ ஃபால்ஸுன்னு கொடுத்தா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஃபால்சி வேல்யூ தான், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, 0 பார்த்தாச்சு, -0 பார்த்தாச்சு, எம்டி ஸ்ட்ரிங்கும் பார்த்தாச்சு, நல் பார்த்தாச்சு, அன்டிஃபைன் பார்த்தாச்சு, நாட் அ நம்பர் அப்படின்ட்டு என்ன கொடுக்கணும். நாட் அ நம்பராக இருந்துச்சுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபால்சி ஸ்டேட்மெண்ட் தான். நம்மளுக்கு ஃபால்சி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஃபால்சி ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இதே மாதிரி இப்போ ட்ரூத்தி வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா அது வந்து என்னென்னா ஃபால்சி வேல்யூ. இதே 0வை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரூத்தி வேல்யூவாக மாறிடும். சரிங்களா? இப்போ நான் ட்ரூத்தி வேல்யூவாக மாறி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூத்தி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ட்ரூத்தி வேல்யூ அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த ஃபால்ஸுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்சி வேல்யூ அதே நான் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ட்ரூத்தி வேல்யூவாக மாறிடும். பார்த்தீங்கன்னா ட்ரூத்தி வேல்யூவாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு எம்டி அரேவாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அரேக்குள்ளே எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லை, சும்மா தான் எம்டியாக தான் பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ட்ரூத்தி வேல்யூ. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போது எம்டி அரே பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ட்ரூத்தி வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த எம்டி அரேக்குள்ளே நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணாலும் அது வந்து ட்ரூத்தி வேல்யூவாக தான் அது காட்டும். சரிங்களா? A1, 2 ஓகேங்களா? 3. இப்போ இந்த அரேக்குள்ளே வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது ட்ரூத்தி வேல்யூஸ் தான். எம்டியாக இருந்தாலும் ட்ரூத்தி வேல்யூஸ் தான். வேல்யூ உள்ளக்குள்ளே அரேக்குள்ளே வேல்யூ இருந்தாலும் அது ட்ரூத்தி வேல்யூ தான். ஓகேங்களா? இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா? அதனால தான் நான் திருப்பி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எம்டி ஆப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா எம்டி ஆப்ஜெக்ட் ஆஸ் பண்ணுறது இது ட்ரூத்தி வேல்யூ. பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூத்தி வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வேல்யூ இருந்தாலும் அது ட்ரூத்தி வேல்யூ தான். வேல்யூ எதுவுமே அந்த ஆப்ஜெக்டில் இல்லைன்னா கூட அது ட்ரூத்தி வேல்யூ தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் நான் கொடுக்குறேன். நேம் ஃப்ரண்ட் அண்ட் ஹப் HUB. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ட்ரூத்தி வேல்யூ தான் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எம்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அது ட்ரூத்தி வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் எம்டி ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூத்தி வேல்யூ தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ட்ரூத்தி வேல்யூனா ஃபால்சி வேல்யூ என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு கண்டிஷனோடு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது காரணம் அதுதான். சரிங்களா? புரிஞ்சிடும். இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2-3 தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து எது ட்ரூத்தி எது ஃபால்சி வேல்யூஸுங்கிறது உங்கள் மனசில் நச்சுன்னு பதிஞ்சிரும். சரிங்களா? ஓகே, இன்னும் ஒரு நல்ல கான்செப்டோடு நான் வந்து திருப்பி வந்து உங்களை ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரண்ட் அண்ட் ஹப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.